பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 21வது பாயிண்டை நாம் தியானம் பண்ணினோம். I withdraw all my benefits from the hands of they that oppress me in the name of Jesus. அதாவது நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு அப்ரஸ் பண்ணுகிற கரங்கள், அதாவது பிசாசின் கரங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே சுதந்திரிக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் என்று பார்த்தோம். இப்பொழுது 22வது பாயிண்ட், let all hold of the devil in my life be broken in Jesus name. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், டெவில் நம்முடைய வாழ்க்கையின் சகலவிதமான நன்மைகளை பெறாதபடிக்கு அவன் அதை ஹோல்டு பண்ணி வைத்திருக்கிறான். அந்த ஹோல்டு உடைக்கிற ஒரு அனுபவம் தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு புதிய மகத்துவத்தின் அனுபவம். வேதாகமத்திலே 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், வாசிக்க கேட்போம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இங்கே பிசாசுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மீது அவர் முதலாவது அன்பை நமக்கு தந்திருக்கிறார். இப்போ அவர் நமக்கு அன்பை தந்திருக்கிறார், முந்தின அந்த மகிமையின் அன்பை. இப்போ அவர் அந்த முந்தின அன்பை அவர் நமக்கு தந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். சோ இந்த 2 பாயிண்ட் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிசாசு கிரியை செய்கிற என்ன கிரியை தெரியுமா? he holds everything in our life. நம்முடைய வாழ்விலே சகலத்தையும் அவன் தந்திரமாக அவன் ஹோல்டு பண்ணி கையில் வச்சிருக்கிறான். இந்த ஹோல்டு என்னென்ன ஹோல்டு? நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சமாதானம், நம்முடைய உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்கள், நல்ல ஒரு குடும்ப ஐக்கியம், நட்பின் ஐக்கியம், இவைகள் எல்லாத்தையும் குலைத்து போட்டுட்டான். எதுல? வாழ்க்கையில. பொறாமைகள், எதிர்க்கிற தன்மைகள், வஞ்சக தன்மைகள், இவைகள் எல்லாம் பிசாசு என்ன பண்ணிட்டான்? நம்ம வாழ்க்கையில அவனுடைய ஹோல்டுல இருக்கு. எப்படி இருக்கு? நம்முடைய முன்னோர்களுடைய சாபங்கள், முன்னோருடைய பாவங்கள், பாரம்பரிய கட்டுகள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்வில அவனுடைய கிரியைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்? நமக்கு சத்தியம் சரியா தெரியாது. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ ஒரு சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், தேவன் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வேத வாக்கியம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவராயிருக்கிறோம். இப்போ இந்த சத்தியத்தை அறிந்த நாம் நம்முடைய வாழ்வுல கிறிஸ்து இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே மிக 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 பெரிய பெரிய சத்தியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வசனமும் அது நமக்கு சத்தியத்தை வெளிப்பாடாய் தருகிறது. 18வது வசனம் இங்கே சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. So God's love எப்படி இருக்குன்னா, இந்த வேத வசனத்துல ஒரு பயத்தை கொண்டு வருகிற ஒரு பிசாசின் கட்டுகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மளை விரோதியா பலர் இடத்துல மாத்திருப்பான்.
அப்பாவுக்கு விரோதியா மாத்திருப்பான், அம்மாவுக்கு விரோதியா மாத்திருப்பான், சகோதரனுக்கு விரோதியா மாத்திருவான், சகோதரிகளுக்கு விரோதியா மாத்திருவான், மனைவிக்கு விரோதமா மாத்திருவான், பெற்ற பிள்ளைகளுக்கு விரோதமாக மாற்றிடுவான், பழகுகிற நண்பர்களுக்கு நம்மளை விரோதமாக மாற்றி விடுவான். இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பயத்தை சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர், நண்பர்கள் நம்மகிட்ட கை நீட்டி காசு வாங்கி சாப்பிட்டிருப்பான், நம்மகிட்ட அடைக்கலம் புகுந்திருப்பான். பிசாசினுடைய கரை என்ன செய்யும்னா, அவங்க மூலமாகவே நமக்கு லைஃப அவன் ஹோல்டிங்ல கொண்டு வரதுக்கு பார்ப்பான். இன்னைக்கு அநேக காரியங்கள், நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர், சொந்தத்துக்கு சொந்தம், பந்தங்களுக்கு பந்தம், சகோதரர்களுக்கு சகோதரர்கள், இன்னைக்கு என்ன செய்து ஒரு பயத்தை கொண்டு வந்து குடும்பத்துக்குள்ள வைக்கும். அது மாத்திரமல்ல, 17வது வசனம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகி இருக்கத்தக்கதாக அன்பி நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா, பிசாசு இந்த ஹோல்டிங் எல்லாம் கொண்டு வருவான். யார் மூலமாக? நம்மளை தவிர மற்றவர்கள் மூலமாக. இப்ப நம்மள ஒரு காரியத்துல ஆண்டவர் ஈடுபட சொல்லுகிறார். அந்த ஈடுபடுகிற ஒரு சூட்சுமத்தின் வசனம் தான் இந்த 17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. இப்ப நமக்கு ஒரு பிரசன்ட் டென்ஸை சொல்லித்தரார். அவருடைய அன்பு நமக்கு என்ன செய்தா? பூரணப்படுகிறது. நமக்கு முன்பாக இந்த 19வது வசனத்துல என்ன சொன்னாரு? அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியினார். இப்ப நமக்கு அந்த அன்பை பத்தி சரியா தெரியல. நமக்கு விரோதமா 1000 கூட்டம் எழும்பட்டுமே, பயப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று உனக்கு எனக்கும் தெரிஞ்சிருந்தா போதும். அது என்ன? அவருடைய அன்பு 17வது வசனத்தின்படியாக அது பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகி இருக்கத்தக்கதாக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. ஆமா, எவ்ரி செகண்ட். இவர் சொல்லுகிற நியாய தீர்ப்பு அது ஹை மெச்சூர்டு பொசிஷன். ஆனா இன்னைக்கு இந்த பூமியில நம்ம நடக்கணுமே, நீ எடுத்து ஓடணுமே, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணுமே. அப்ப பிசாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைஃப் அவன் ஹோல்டிங் குள்ள கொண்டு வரதுக்கு அவனுடைய அனுபவம் என்ன? நம்மள பயப்படுத்துறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு முந்தி காண்பித்த அந்த அன்பில நம்ம நிலைத்திருக்க கூடாது. அதை பூர்ணப்படுத்துவதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்ப நம்ம குடும்பத்துல சரி, நமக்கு எதிர்ப்பாளராக செயல்படுகிறவர்கள் சரி, உன் கையில அன்பு பூர்ணப்பட்டு இருக்குமானால் உன்னை ஒடுக்க நினைப்பதற்கு பிசாசானவன் மற்றவர்கள் மூலமாய் கிரியை செய்வான். அப்ப அந்த மற்றவங்கள்ட்ட நீ எப்படி நடந்துகிற, அதுதான். நீ பூரணப்பட்ட அன்பா இருந்தா, கிறிஸ்து இயேசு நமக்கு முந்தி அந்த அன்பை கொடுத்தாரே, அந்த அன்பை நீ உன் பகைவன் மேல நீ காமிக்கிறியான்னு பாக்குறாரு. அவ்வளவுதான். அதான் நியாய தீர்ப்பு இந்த பூமியில. நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்புறம் உயிர்த்தெழுகிற நாள்ல நாமளும் உயிர்த்தெழுந்து நியாய தீர்ப்பின் நாள்ல அன்னைக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருப்பது உண்மைதான். ஆனா இந்த பூமியில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு கசப்பான அனுபவங்கள், பிரச்சனையான அனுபவங்கள், போராட்டமான அனுபவங்கள் நமக்கு இருக்கு. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட பவர் என்ன? டெவில் எதெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறானோ அவன்றது உங்களால ரிலீஸ் பண்ணுகிற வல்லமை உங்களுக்கு நியாய தீர்ப்பின்படி உனக்கு முந்தி அவருடைய அன்பினாலே கொடுக்கப்பட்டாச்சு. அது நமக்குள் பூர்ணப்பட்டு இருக்குமானால் ஸ்பிரிட் நம்ம மேல எந்தவித அத்தாரிட்டியும் கிடையாது. எந்த அத்தாரிட்டியும் இல்லை. We have the authority to break the bondage of holdings in the hands of devil. In the name of Lord Jesus Christ.
14வது வேத வாக்கியம் இங்கே நமக்கு பரிந்துரைக்கிறது. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். காட்ஸ் லவ் நமக்கு முந்தி ஏன் கொடுத்திருக்கிறார் என்று நீங்க சிந்தித்து பார்ப்பீர்களானால் இந்த வேத வாக்கியம் சொல்லுது, அவர் நம்மிலே நிலைத்திருப்பதற்காக எதை கொடுத்தார்? அவரு அந்த அன்பை கொடுத்தாரு. அந்த அன்பை குலைக்க வர்றவன் என்ன செய்வான்? மனுஷன் மூலமாக தான் வருவான், சொந்த ஜனத்தின் மூலமாக தான் வருவான். யாரை நம்பிக்கையோடு நீ விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருந்தாயோ அவங்க மூலமா வருவான். ஏன் வருவான்னா, உனக்கு தெரிந்திருக்கிற சத்தியம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களை ட்ராப் பண்ணி அந்த ட்ராப்பின் மூலமாக நமக்குள்ளாக வருவான். இப்போ நியாயத்தீர்ப்பின் நாளிலே அவருடைய அன்பிலே நாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்கிற இந்த வேதத்தினுடைய சத்தியத்தை நாம இதுக்கு முன்னாடி படிச்ச வசனத்துல அதுல வைத்திருக்கிறார். இப்படி மறுபடியும் அந்த வாசிக்கிற கேளுங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். உண்மைதான் நீ சொல்லுவாயானால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இப்ப நாம தனிப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது. முந்தி கொடுத்த அந்த அன்பில நாம நிலைத்திருக்கிறோம். இப்ப நாம நிலைத்திருந்தா நம்மளோடு கூட யார் நிலைத்திருப்பா? தேவன். இதுதான் ஒரு கிராஸ் செக்அப் நம்மளுக்கு. அப்போ உங்க மனசுல கொஞ்சம் கூட கசப்பு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட வெறி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட வெறுப்பு இருக்கக்கூடாது. உன் குணம் அவர் முந்தி நம்மேல் அன்பு காண்பித்தது போல உன் துரோகிகள் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களை நீ அன்பு காண்பித்துப்பார். இப்போ வேதம் சொல்லுது 15வது வசனத்திலே, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த அன்பு நிலைத்திருப்பதற்கு உன் வாயின் அறிக்கை வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்து யாரா இருக்கிறாரே? தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசித்து அறிக்கை செய்வாயா? இப்ப இங்கதான் ஒரு சூட்சமத்தை உள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்ப நீ ஒன்ன அறிக்கையிடு, நீ யாரு? நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய குமாரனின் சாயலிலே அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன். எப்ப நீ சொல்றியோ, உனக்கு முன்பாக எது எது விலங்கெடுக்கப்பட்டிருக்க அந்த விலங்கெல்லாம் இன்னைக்கு அல்லேலூயா. இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அவ்வளவு பவர்ஃபுல் சாப்டர். அவ்வளவு இருக்குது. பிசாசுடைய ஹோல்ட உடைக்கிற ஒரு சாப்டர். நம்முடைய வைராக்கியத்தை பிசாசு நம்மளுக்குள்ள கொண்டு வந்து பதிப்பான், மனித வைராக்கியத்தை. ஆனா தேவனுடைய வைராக்கியம் என்ன? முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்து இருக்கிறார் என்கிற ரகசியத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அந்த அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக, நியாயத்திற்பின்னாலே வெற்றியை காணும்படியாக, அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறவனாக நாம் மாறுகிற பொழுது, கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று நீ அறிக்கை செய்கிற பொழுது, இந்த அன்பு உனக்குள்ள என்ன கொண்டு வருதுன்னு கேட்டேன்னா, சேம் அத்தாரிட்டி, சேம் பவர் ஜீசஸுக்குள்ள இருந்தத உனக்கு எனக்கு அவரு தந்துட்டார். இப்ப நீ என்ன செய்யலாம்னா, இப்போ பிசாசனுடைய ஹோல்டுல ஒண்ணு என்னென்ன இருக்குன்னு பாரு. இப்ப நான் சொல்ற அறிக்கை இப்ப நீங்க விசுவாசத்தோட கூட சொல்லிட்டீங்கன்னா, இன்னைக்கு பிசாசின் கையில இருந்த ஹோல்டு உடையுது. நாம் அறிக்கை செய்வோமா? மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, எங்களுடைய ஹோல்ட் எல்லாம்
எங்க லைஃபின் வழியாக பிசாசு பிணைக்கப்பட்டு வச்சிருக்கிறான். அந்த பிசாசுடைய பிணைப்பெல்லாம் நாங்கள் சத்தியத்தை சரியாய் அறிந்து கொள்வோமானால் பிசாசு கையில் இருக்கிற அந்த ஹோல்டு உடையும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தின்படி தேவன் முந்தி எங்க மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். பிசாசு எங்களை ஹோல்டு பண்ணுவதற்கு முன்பாகவே தேவன் எங்கள் மேல் அன்பு கொண்டிருக்கிறார். இப்போ நாங்க அன்பு செலுத்துவது எங்க கடமையா இருக்கு. அந்த அன்பு பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டும். அது நிலைத்திருக்கப்பட வேண்டும். அப்பொழுது தேவனும் எங்களோடு கூட நிலைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அந்த அறிக்கையின்படியாக தேவனுடைய சாயல் இப்போ எங்களுக்கு தரிக்கப்பட்டாயிற்று. கிறிஸ்து இயேசு எப்படி முந்தின அன்பை எல்லாரிடத்திலும் அவர் முந்தி செய்தாரோ, இப்போ நாங்களும் எங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம். எங்க உள்ளத்துல யார் யார் மேலெல்லாம் கசப்பு இருந்ததோ, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே கசப்பை எங்களுக்குள் விதைத்த அசுத்த ஆவியே, டெவிலுடைய ஹோல்டை இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறோம். அவர் முந்தி எங்கள் மீது அன்பு செலுத்தினது போல எல்லா விரோதிகள் மீது அந்த அன்பை நாங்கள் செலுத்துகிறோம். ஆத்ம ரீதியாக நாங்க அவங்க எல்லாரையும் மன்னிக்கிறோம். எங்க உள்ளத்திலே இப்போ கள்ளம் கபடம் இல்ல. பிசாசுடைய ஹோல்டே எங்க மேல இல்ல. அப்போ எங்க முன்னோர்கள் வசம் வழியாகவும் நாங்கள் வழியாகவும் என்னென்னலாம் குற்றங்கள் செய்தோமோ உம்முடைய அன்பினாலே நாங்கள் மன்னிக்கப்பட்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அதற்காகவே நீர் குமாரனாகிய இயேசுவை அனுப்பினீர். எங்களுடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்படும் அளவும் கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த அன்பினாலே நாங்கள் பூர்ண ரட்சிப்பு அடைந்து கொண்டிருக்கிறோம். அனுதினமும் அடைந்து கொண்டிருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாள் வரையிலாக அதை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். கிறிஸ்துவை அறிக்கை செய்ய செய்ய எங்களுடைய சகல ஜெனரேஷன்ஸ் 4ஆம் தலைமுறை வரையிலாக இனி இருக்க போற சந்ததிகளுக்கும் கூட இந்த தீர்ப்பு அன்பினாலே எங்களுக்கு எந்த பகையும் யார் மேலேயும் இல்லை. பிசாசு தோற்று போனான். பகையை உண்டு பண்ணவும் பிரிவினை உண்டு பண்ணவும் பிசாசு எங்க லைஃப்ல ஹோல்ட பிடிச்சு வைத்திருந்தான். ஆனால் நாங்கள் வாசித்த வேத வாக்கியங்களின்படி இப்போ அந்த நியாய தீர்ப்புக்கு ஏதுவான பரிசுத்தவான்களின் மகிமையை கிறிஸ்து இயேசு குமாரன் என்று நாங்கள் அறிக்கை செய்ததனால அந்த சாயலை இப்ப நாங்கள் பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவின் வெற்றி எங்க வாழ்விலே இப்பொழுது துவக்கப்பட்டாகிவிட்டது. வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்வோம். சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இழந்து போன சகல ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து இயேசு மூலமாக அவருடைய சாயல் வழியாக அன்பிலே நிலைத்திருந்து அவரைப் போலவே நாங்களும் நடந்து கொண்டு பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இந்த அறிக்கையை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த அறிக்கையின்படியாய் பிசாசு வைத்திருந்த ஹோல்ட் எல்லாம் உடைத்தெறிந்தேன். அது சிலுவையின் மரணத்திலே நீர் உடைத்து விட்டீர். நாங்களும் உடைத்து விட்டோம். இயேசுவின் நாமத்தில்
சகல நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிட்டு கட்டளையிடுகிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு வருகமைத்தும் சமாதானமாய் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.